தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். எதிர்வரும் சனிக்கிழமை சனிப்பிரதோஷ விரதமாகும். எதிர்வரும் 18ஆம் தேதி சனிக்கிழமை ஐப்பசி மாத பிறப்பு சனிப்பிரதோஷ விரதமாகும். இந்த ஐப்பசி மாத பிறப்பு தொடர்பில் சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுட குருமுதல்வர் மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் 18ஆம் திகதி சனிக்கிழமை ஐப்பசி மாதம் முதலாம் நாள் அன்று ஐப்பசி மாத பிறப்பு. இந்த ஐப்பசி மாதம் மறந்ததுமே பல்வேறு ஆலயங்களிலே பொதுவாக ஒவ்வொரு மாத பிறப்பிலும் மாத சங்கரகாந்தி என்று விசேஷமான பூஜை வழிபாடுகள் எல்லாம் நடைபெறக்கூடியது. இந்த ஐப்பசி மாதத்திலே கந்தவேல் பெருமானுடைய கந்தசஷ்டி விரத அனுஷ்டானங்கள் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடிய மாதம் இந்த ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதம் மலர்ந்திருக்கின்றது. சுபகாரியங்கள் செய்யக்கூடியவர்கள் இந்த ஐப்பசி மாதத்திலே செய்து கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் அன்றைய தினத்திலே ஐப்பசி மாத பிறப்பன்று சனிக்கிழமை பிரதோஷ விரதம் சிவனாலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய பிரதோஷ விரதம் சனி பிரதோஷ விரதமாக அமைந்திருப்பது. எல்லா விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், தோஷங்கள் அனைத்தையும் நிறைவு பெறுகின்ற வகையிலே நாம் விரதம் இருந்து சிவனாலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் அங்கே இந்த நந்தியம்பெருமானிடத்திலே விசேஷமான அபிஷேகங்கள் நடைபெற்று பில்வத்தினாலே அர்ச்சனைகள் நடைபெற்று தீபாராதனை நடைபெறுகின்ற பொழுது அந்த நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக பாவனை செய்கின்ற வகையிலே அமைந்திருக்கும். அன்றைய தினத்திலே இந்த பிரதட்சணம் செய்து கொள்வார்கள். சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே நந்தியம்பெருமாளத்திலிருந்து ஆரம்பித்து வலமாக வந்து கோமுகைக்கு சென்று மீண்டும் நந்தியம்பெருமாளத்திலே வந்து மீண்டும் கோமுகை, இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம். ஒரு சமயம் இந்த தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற வேண்டி திருப்பால் கடலை கலைந்த பொழுது அமிர்தத்துக்கு பதிலாக ஆழகால விஷம் தோன்றிய பொழுது செய்வதறியாது அங்குமிங்கும் ஓடித் திரிந்ததை நினைவுபடுத்துகின்ற வகையிலே தான் இந்த சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே அந்த பிரதோஷ காலத்திலே நாமும் சிவனாலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து பில்வம் கொண்டு செல்லக்கூடியவர்கள் வில்வத்தை கொண்டு சென்று அர்ச்சனைக்கு கொடுக்கலாம். பால், இளநீர் அபிஷேகித்து கொடுக்கக்கூடியவர்கள் கொடுத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இந்த ஐப்பசி மாத பிறப்பன்று சனிக்கிழமை சனி பிரதோஷ விரதத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கோரிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.